கம்யூனிஸ்டுகள் வந்துங்க சரியான நேரத்தில் தவறான முடிவெடுப்பதில் வல்லவர்கள். ஏன்னா நான் அந்த கட்சியில் ஒரு 30-40 வருஷம் பயணித்ததால சொல்கிறேன். எல்லாரும் இப்போ இந்த நேரத்தில் நல்லா முடிவு எடுக்கணுமோ அப்போ தான் தப்பாக முடிவு எடுப்பாங்க. காரணம் என்னென்னா, மக்களை புரிந்து கொள்வதில்லை, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதில்லை. அவங்க ஒரு கற்பனை உலகத்தில், அவங்க உலகம் சின்னஞ்சிறு உலகம். பாருங்கள், நேருக்கே பாத் நம்பூதிரி பாத்னு சொன்னாங்க அந்த காலத்தில். நம்பூதிரி பாத்னா கம்யூனிஸ்ட் தலைவர். நேருக்கு அப்புறம் நாங்கள் இப்போ என்ன நிலைமையாக ஆகிருக்கு பாருங்கள். அந்த கட்சி 3 மாநிலங்களில் வலுவாக இருந்தது. இடதுசாரிகள், பெங்கால் போயிடுச்சு, திரிபுரா போயிடுச்சு, இப்போ கேரளாவும் போயிடுச்சு. மோடி சொல்கிறார் பாருங்கள், கம்யூனிஸ்டுகள் இல்லாத இந்தியாவாக மாறிடுச்சுன்னு. எவ்வளோ வருத்தமாக இருக்குது நமக்கு. 1957 தேர்தல் மூலமாக முதல் முறையாக உலகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடிச்சது கேரளாலங்க. நம்பூதிரி பாட் தான் அப்போ முதல்வர் ஆனார். அதை 2 வருஷத்துலேயே கவுத்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் தேர்தல் முறையாக ஆட்சியை, அதாவது புரட்சி ரத்தம் அதெல்லாம் இல்லாமல், வன்முறை இல்லாமல் சாதாரண ஜனநாயக அடிப்படையிலே கேரளாவில் ஆட்சியை பிடிச்சது கம்யூனிஸ்டுகள். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில். அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி இயக்கத்தை இன்றைக்கி எப்படி கொண்டு வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? பினராயி விஜயன் அந்த கேரளாவில் பண்ண அக்கிரமத்தால், ஊழலால் இன்றைக்கி மக்கள் அதை நிராகரிச்சிட்டாங்க. அதை போல் இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் வந்து சரியான நேரத்தில் மிக தவறான முடிவுகளை எடுப்பதில் வல்லவர்கள். இப்போ என்ன எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. முடிவுகளுக்கு முத நாளே சொல்லிட்டாங்க, இளைஞர்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்புமே திமுக ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு. அது சிபிஎம் பாலகிருஷ்ணன் சொன்னார். கம்யூனிஸ்டுகளே அவர்கள் சரியாக அங்கீகரிக்கலை அப்படின்லாம் சொன்னாங்க.